இந்த கோலியாத்து வர்றது எல்லாமே ஃபோர்ஸ்ல வரார். ஆமென். கேடகத்தோட வரார், பட்டயத்தோட வரார், ஈட்டியோட வரார். ஆனா தாவீது ராஜா ஃபெய்த்தோட வரார். ஹல்லேலூயா. அந்த ஃபெய்த்தினுடைய வார்த்தையின் அளவை பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் அறிக்கை பண்ணி சொல்லுங்க. உங்க முன்னாடி இருக்கிற ஃபோர்ஸை பார்த்து சொல்லுங்க. உங்க முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க. அந்த ஃபோர்ஸ் இன்னைக்கு உடைய போகிறது. இன்றைக்கு நீங்கள் சுதந்திரிக்க போகிறீங்க. நல்ல சத்தமா வாய் திறந்து சொல்லுங்க. இன்றைக்கு எனக்கு முன்பதாக நிற்கிற பிரச்சனை என் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறது. ஃபெய்த் பேசணும். ஃபெய்த் பேச 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 ஃபோர்ஸ் டிஸ்ட்ராய் ஆகும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அம்புகள், ஈட்டிகள், கேடயம் எதுவானாலும் உங்களை சுத்தி வரலாம். ஃபெய்த் வார்த்தை தான் ஜெயிக்கும். ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணி ஃபெய்த் ஜெயிக்கணும்னா அந்த ஃபெய்த்தை நீங்க பேசணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தெரியும் நிறைய பேர் நெருக்கிற ஃபோர்ஸ் இருக்கு, நிறைய பேர் உடைக்கிற ஃபோர்ஸ் இருக்கு, நிறைய பேரை சிறை வைக்கிற ஃபோர்ஸஸ் இருக்கு. இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் நம்ம நெருங்கி இருக்கு, உண்மைதான். ஆனா அதை விடவும் நமக்குள்ளாக இருக்கிற ஃபெய்த் அதை உடைக்க வல்லது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பாப்போம்.